இந்திய பங்குச்சந்தை ஏறுதா இல்ல இறங்குதா? நியூஸ்ல பார்த்தா டெய்லி நிஃப்டி சென்செக்ஸ்னு ஏதோ சொல்றாங்க. அதெல்லாம் என்னதுன்னு இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கவலையே வேண்டாம். ஏன்னா அடுத்த சில நிமிஷத்துல இதெல்லாம் என்னன்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இண்டெக்ஸ், அதாவது குறியீடுனா என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் நிஃப்டி 50க்கும் சென்செக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் செக்டார் வைஸா இருக்கிற இண்டெக்ஸஸ பத்தியும், கடைசியா இதுல எப்படி ட்ரேட் பண்றதுன்னு பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு முடிக்க போறோம். ரெடியா? ஓகே, நம்மளோட முதல் டாபிக் குறியீடு, அதாவது இண்டெக்ஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி. ஏன் இதை ரிப்போர்ட் கார்டுன்னு சொல்றோம்? வாங்க பார்க்கலாம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஆயிரக்கணக்கான கம்பெனி பங்குகள் இருக்கு. அதையெல்லாம் ஒன்னா போய் செக் பண்ண முடியுமா? சான்ஸே இல்ல. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா அதுக்கு அவசியமே இல்ல. ஏன்னா இதுக்கு ஒரு ரொம்ப எளிமையான ஒரு டூல் இருக்கு. அந்த டூல் பேரு தான் மார்க்கெட் இண்டெக்ஸ். இது என்ன பண்ணும்னா மார்க்கெட்டோட ஒரு குவிக் ஸ்னாப்ஷாட் கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன். ஒரு கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கிளாஸ்ல இருக்கிற டாப் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை வச்சு ஒரு ஐடியாவுக்கு வருவோம்ல. அதே கான்செப்ட் தான். இண்டெக்ஸுங்கிறது மார்க்கெட்ல இருக்கிற டாப் கம்பெனிகளோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு ஓவரால் மார்க்கெட்டோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி. சிம்பிள். சரி, இப்ப இண்டெக்ஸ்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம இந்தியால ரொம்பவே ஃபேமஸா நம்ம அடிக்கடி கேக்குற அந்த ரெண்டு பெரிய இண்டெக்ஸஸ பத்தி பார்க்கலாம். ஆமாங்க, நிஃப்டி 50 மற்றும் சென்செக்ஸ். முதல்ல நிஃப்டி 50. அந்த பேர்லே இருக்கு பாருங்க, 50. இந்த 50 அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான நம்பர். இது எதை குறிக்குதுன்னா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது NSEல லிஸ்ட் ஆயிருக்க டாப் 50 கம்பெனிகளை குறிக்குது. எந்த மாதிரி டாப் கம்பெனிகள்னா, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல பெருசாவும் அதிகமா ட்ரேட் ஆகுற கம்பெனிகளாவும் இருக்கும். அடுத்த சென்செக்ஸ். இதுல இருக்கிற நம்பர் 30. இதுவும் அதே மாதிரி தான். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது BSEல இருக்கிற ரொம்ப வருஷமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்ற 30 பெரிய ஸ்டேபிளான கம்பெனிகளை குறிக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் இருக்கிற மெயின் வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி 50 கம்பெனிகளை வச்சு மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் ப்ராடா காட்டுது. சென்செக்ஸ் 30 கம்பெனிகளை வச்சு இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா காட்டுது. அவ்வளோதான். ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், ரெண்டுமே இந்தியன் எக்கானமியோட டிரெக்ஷனை காட்டுற ரொம்ப ரொம்ப முக்கியமான டூல்ஸ். ஓகே, இப்போ ஓவரால் மார்க்கெட் நல்லா போகுதுன்னு வச்சுக்கலாம். ஆனா எனக்கு பேங்கிங் செக்டார் மட்டும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லனா IT செக்டார் மட்டும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்றது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுக்கு தான் இந்த செக்டோரல் இண்டெக்ஸஸ், அதாவது துறை வாரியான குறியீடுகள் இருக்கு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். உதாரணத்துக்கு நீங்க பேங்கிங் ஸ்டாக்ஸ் மேல ஆர்வமா இருக்கீங்கன்னா நீங்க பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். IT கம்பெனிகள் மேல ஆர்வம்னா நிஃப்டி IT இருக்கு. அதே மாதிரி மருந்து கம்பெனிகளுக்கு நிஃப்டி ஃபார்மா, ஆட்டோமொபைல் கம்பெனிகளுக்கு நிஃப்டி ஆட்டோன்னு தனித்தனியா இருக்கு. இதனால ஒரு குறிப்பிட்ட செக்டாரோட பெர்ஃபார்மன்ஸை மட்டும் தனியா ட்ராக் பண்றது ரொம்ப ஈஸி. சரி, இண்டெக்ஸ்னா என்ன? அதுல என்னென்ன வகை இருக்குன்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா இது எல்லாம் வச்சு நாம எப்படி சம்பாதிக்கிறது, இல்லனா எப்படி இன்வெஸ்ட் பண்ணறது? இதுதானே எல்லாருக்கும் வர முக்கியமான கேள்வி. வாங்க அதுக்கான வழிகள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்மளால நிஃப்டி 50ஐயோ இல்ல சென்செக்ஸையோ நேரடியா ஒரு ஸ்டாக் மாதிரி வாங்க முடியாது. ஆனா அதுல இன்வெஸ்ட் பண்ண வேற வழிகள் இருக்கு. நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டுகள் அல்லது ETFகள் மூலமா ரொம்ப சுலபமா முதலீடு செய்யலாம். இல்ல உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். இந்த தகவல்கள் எல்லாம் வச்சுட்டு நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க? இதுதான் உங்களுடைய பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்துக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ கடைசியா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். இண்டெக்ஸ்ல முதலீடு பண்றது உங்களுக்கு செட் ஆகுமா? இது முழுக்க முழுக்க உங்களோட ரிஸ்க் எடுக்கிற திறனை பொறுத்தது, உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை பொறுத்தது. ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், இப்போ உங்களுக்கு இண்டெக்ஸ்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு தெளிவான ஐடியா இருக்கு. இந்த நாலேஜை வச்சு நீங்க உங்களுக்காக ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியும். பாருங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி தான். ஆனா அதை பத்தி தெரிஞ்சுக்க சரியான கருவிகள் நம்ம கிட்ட இருந்தா அந்த பயணம் ரொம்பவே சுலபமா இருக்கும். உங்களோட இந்த கத்துக்கிற பயணத்தை தொடரணும்னா, இதே மாதிரி நிறைய விஷயங்களை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு அருமையான தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.